மைக்ரோ கிரீன்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த ரேட்டாலேயே எல்லாருமே வாங்கி சாப்பிட முடியல. இதில் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வளர்ந்த கீரையை விட 40 மடங்கு இதில் சத்து அதிகமாக இருக்குது. மைக்ரோ கிரீன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 5000, 7000, 8000 வரைக்குமே ஒரு கிலோ கிரீன்ஸ் அது மாதிரி விற்கிது. இதை வந்து எனக்கு வந்து எல்லாருக்குமே போய் சேர்கிற மாதிரி நம்ம ரேட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இதுக்காக வந்து நாங்கள் எவ்வளோ வந்து செலவு கம்மி பண்ணி இதை வளர்த்து கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எங்களால் வந்து ஒரு கிலோ வந்து 700 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். ஒரு 100 கிராம் வந்து 50 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோன்னா எல்லாராலையுமே வாங்கி சாப்பிட முடியும். இந்த ரேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எது வந்து செலவு அதிகமாகுது அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் பேக்கிங்க்கு தான் இது செலவாகுது. ஏன்னா இது கிரீன்ஸ் வந்து ஒரு நாள்லேயே கெட்டுறது அப்படின்றதால நம்ம ஐஸ் ஜெல் பேக்கு, தர்மகோல் பாக்ஸ் அப்படிலாம் வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறதால அந்த செலவாகுது. அது குறைக்கணும்னா அந்தந்த ஊர்லேயே வளர்த்து அந்தந்த ஊரில் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து சாப்பிடணும். இதோட தேவை வந்து இன்னும் வந்து நமக்கு இப்போ அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போயே எங்களால் வந்து சப்ளை பண்ண முடியல. இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்கலன்னா மற்றவங்க யார்கிட்டையும் நாங்கள் போய் வாங்க முடியாது. அதுதான் இதில் வந்து ட்ராபேக்காக சொல்கிறாங்களே. அதுக்காக தான் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும். பண்ணி எப்படின்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்போ என்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்ககிட்டையும் நம்ம எடுத்து ஆர்டர் எடுத்து கொடுக்கலாம்.